எனக்கு பிடிக்கும். ஹை ஸோ ஃபேமிலி வெல்கம் பேக் டு யுவர் சேனல். தான் அது இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸ் நம்ம என்னென்னா லாயல் பெண் எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். எந்த சீரீஸை நான் பெண் சொல்கிற மாதிரி சொல்ல போகிறேன். வாங்க ஸ்டேட்டை கதைக்குள்ளே போயிடலாம். என் அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் என்னோட சித்தி அவங்க கூட அரண்மனையில் என்னை தங்க வச்சுக்கிறதுக்காக என்னை கூப்பிட்டுட்டு அரண்மனைக்கு போயிட்டு இருந்தாங்க. நாங்களும் அரண்மனை போய் சேர்ந்தோம். அவங்களோ கார்லேருந்து இறங்கி என் கையை பிடிச்சிட்டு அரண்மனைக்குள்ளே கூப்பிட்டு போனாங்க. இதுதான் அரண்மனையில் லோட்டஸ் பிளேஸ். இந்த இடத்துல தான் நான் தங்கியிருக்கேன். இது என்னோட வீடு மட்டும் இல்லை, இனிமே உன்னோட வீடும் தான் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்களா. அதுக்கு நான் கிட்ட நான் என் அப்பா அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நான் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னேன். அதை கேட்டவங்க அப்பா அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்க, இனிமே நான் தான் அப்பா அம்மா எல்லாமும் அப்படின்னு சொல்லி என் கண்ணீரை தொடச்சி என்னை ஹக் பண்ணிக்கிட்டாங்க. எவ்வளோ பெரிய அரண்மனையில் இருந்தாலும் என் தனிமை என்னை விட்டு போகலை. நான் ரொம்ப சோகமா குளத்து மேலே இருக்கிற பாலத்தில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ அங்கே ஒரு குட்டி பொண்ணு இல்லை, இந்த அரண்மனையோட குட்டி இளவரசி ஓடி வந்துட்டு இருந்தா. காத்தடி வச்சுட்டு விளையாடிட்டே வந்தாளா. அப்போ என்னை பார்த்துட்டு என் பக்கத்தில் வந்து என்னோட பேர் அனின், உன்னோட பேர் என்னன்னு கேட்டா. அதுக்கு நான் கிட்ட இளவரசி என்னோட பேர் பிலாத்தித்தான்னு சொன்னேன். அதை கேட்ட அவங்க லேடி பெண் இளவரசி பாட்மிகாவோட லோட்டஸ் பிளேஸ்ல என்ன தங்கிட்டு இருக்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்களா. அதுக்கு நான் கிட்ட ஆமான் தலையிறேன். ஓ அப்படின்னா நான் பின்னு கூப்பிட்றேன், என்னை நீ இளவரசின்னு தான் சொல்லி கூப்பிட தேவையில்ல, ஜஸ்ட் அண்ணின்னு கூப்பிட்டா போதும், இனிமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவான்னா. அப்புறம் அவள் கையில் வச்சு அந்த காதடி என்கிட்ட கொடுத்துட்டு அதை ஊதுன்னு சொன்னா. நானும் அதை ஊதி விளையாட ஆரம்பித்தேன். அடுத்ததா எல்லாரும் இளவரசியை காணோன்னு சொல்லி அரண்மனை முழுக்க தேடிட்டு இருந்தாங்க. நானும் இவ எங்கே போயிருப்பான்னு யோசிச்சுட்டே போனானா. பயவுள்ள அரண்மனையில் எல்லாரும் தேடிட்டு இருந்தா, இது மரத்து மேலே வைட்டு உட்காந்துருக்கு. இவ பேரு அணின்னு வைக்கிறது போல அணில்னு வச்சிருக்கலாம், இல்லை குரங்கு குட்டி. கண்டிப்பா அதுதான் கரெக்டாக இருந்திருக்கும். இங்கே என்ன அணியும் பண்ற, கீழே இறங்கி வான்னு சொன்னேன். ஆனால் அவன் முடியாத மாதிரி அந்த பக்கம் திரும்பினாளா. அப்போ நான் வைக்கிட்டேன், நீ மட்டும் இப்போ கீழே வரல நான் சித்திக்கிட்டே போய் சொல்லிடுவேன்னு. அது கேட்டவ என்னது அத்தையான்னு கேட்டுக்கிட்டே கீழே இறங்கினா. அப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிச்சது. நாங்களும் டீனேஜ் வயசுக்கு வந்தோம். நானும் வளர்ந்தேன், அவளும் வளர்ந்தா. கூடவே அவ குறும்புத்தனங்களும் வளர ஆரம்பிச்சது. இளவரசி பாத்மிகா என்னை எப்போ கூப்பிட்டு வந்தாங்களோ அதுலேருந்து கொஞ்சம் சடவாட் பிளேஸில் தான் நான் இருக்கேன். என்னோட சித்தி இளவரசரோட க்ளோஸ் ரிலேட்டிவ்லாம் இது எல்லாமே லேடி கலையில தான். அவங்க தான் இளவரசர் சவிட்பாடியோட அம்மா. சித்தி சின்ன வயசாக இருக்கும்போது இளவரசரோட அம்மா தான் அவளை அடாப்படி இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. இளவரசருமே என் சித்தியை சொந்த தங்கச்சி மாதிரி தான் பார்க்க ஆரம்பிச்சாரு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அணியனோட அப்பா அம்மா தான் உண்மையான இளவரசர் ரத்தம். என்னோட சித்தி ஒரு தத்தெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை. என்னோட சித்தி தான் இந்த அரண்மனை மொத்தத்தையும் பாத்துக்கிறாங்க. சமையல் கட்டுலேருந்து ஆரம்பிச்சு பூஜை ரூம் வரைக்கும் வச்சுக்கலாம். கிச்சன்ல பயங்கரமா பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவன் என் சித்தி உள்ள வந்து எல்லாத்தையும் டேஸ்ட் பார்த்துட்டு இதுல கொஞ்சம் உப்பு சேருங்க, இதுல கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க எல்லார்கிட்டையும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு என்கிட்ட வந்தாங்க. நானும் உட்காந்து ஃப்ரூட்ஸோட தோல் எல்லாத்தையும் சேர்த்திட்டு இருந்தேன். அப்போ அவங்க வந்து என் பக்கத்தில் உட்காந்து லேடி பின் இது எப்படியா பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு சரி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி என் சித்தி ரொம்ப ஸ்ட்ரிக்டான பர்சன். நிறைய விஷயங்களை அவங்க தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. என் மேலே ரொம்ப பாசம். அப்படி இருந்தாலுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா ட்ரெடிஷ்னல் எல்லாத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. என் சித்தி மட்டும் இல்லை, இளவரசரும் சரி இளவரசியும் சரி என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இவங்க தான் இளவரசரும் இளவரசியும். இவர் பிரின்சஸ் சவாடி, இவங்க பிரின்சஸ் அலிஸ். அவங்க 2 பேருக்கும் 3 குழந்தைங்க, 2 பசங்க அப்புறம் ஒரு குட்டி பொண்ணு. இல்ல ஒரு குரங்கு குட்டி. இவர் பிரின்சஸ் அனந்தவாட், நம்ம அனந்தன்னு கூப்பிட்டுப்போம். இவரு தான் நம்ம அணியனோட பெரிய அண்ணா. இவர் ரொம்ப நல்ல, மற்றவங்க மேல ரொம்ப அக்கறையா நடந்துப்பாரு. அப்புறம் ரொம்ப மாடனும் கூட. அப்புறம் அடுத்ததாக காட்டுறாங்களே இந்த ஹேண்ட்ஸம் செகண்ட் சன் ஆரோன் பிரின்ஸ் சாமிங்கும் கூட. இப்போ அவரு அவங்க அண்ணனோட யூகேவுக்கு படிக்க போறாரு. என்னதான் இளவரசருக்கு 2 ஆம்பளை பசங்க இருந்தாலும் அவருக்கு அவர் பொம்பளை பிள்ளை பேரை தான் பயங்கர பாசம். ரெடி ஆகிட்டு வந்த உடனே எங்க அணின்னு கேட்டாங்க. அணின்னு சொல்றதா இல்ல குரங்கு குட்டின்னு சொல்றதா, நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு மேல இருந்து இளவரசி கீழே இறங்கி வந்துட்டு இருந்தாங்க. இவங்க தான் நம்ம இளவரசரோட சின்ன செல்ல பொண்ணு அணில பேட் சவாடி வாரி. இவங்க அவங்களோட அழகுக்கே பேர் போடுவாங்க. அழகுன்னு மட்டும் குறைச்சி சொல்ல முடியாது, சவாடி வாரி பிளேஸ்ல இவங்க தான் ரொம்ப புத்திசாலி கூட. ஆனா எங்க அரண்மனை இருக்கிற மொத்த மரத்துலயும் குரங்கு அணில் இதெல்லாம் ஏறி இருக்குமோ இல்லையோ தெரியல, ஆனா இவங்க கண்டிப்பா ஏறிடுவாங்க. இவங்களுக்கு மரம்னா அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் இங்க ஓடி வந்துட்டு இருக்காளே இவ பேர் தான் பிரிக். இவளை அவளோட சர்வன்னு சொல்றதா இல்லை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா பிரிக் இளவரசிக்கு ரொம்ப ரொம்ப லாயலான பர்சன். இவன் மரத்து மேலே உட்காந்துக்கிறத பார்த்துட்டு லேடி பின் மட்டும் நீ இப்படி ஏறி உட்காந்துக்கிறத பார்த்தாங்க, நான் செத்தேன்னு சொன்னா. அதை கேட்ட இளவரசியோ அவளால் பார்க்க முடியாது. ஏன்னா என் பார்வை கிச்சன்ல தானே இருக்கான்னா
யார் எப்பவுமே கிச்சன்ல பிஸியா இருப்பான்னு சொல்லிக்கிட்டு நாங்க வந்தேன். என்னை பார்த்த உடனே ஷாக்ல பெண் அப்படின்னு கூப்பிட்டா. நான் அவளை முறைச்சு பார்த்தேன்னா அப்படியே மரத்து விழுந்து கீழே விழுந்து தெரிச்சு அங்கேருந்து ஓடிட்டா. மரத்தை விட்டவ அடுத்து செவுத்துல கயிறு கட்டி ஏற ஆரம்பிச்சா. கூட விழுந்து பிடிக்கும். இளவரசி சீக்கிரம் ஏறுங்க, யாராவது பார்த்துட்டு போறாங்க, சீக்கிரம் ஏறுங்கன்னு சொல்லிட்டு இருந்தப்போ இளவரசியோ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன்னா பிரிக் என்னை ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி பிரிக் என்னை வந்து புடின்னு சொன்னாரா. அதே சேம் டைம் நாங்க வந்த உடனே என்னை பார்த்த பிரிக் என்னை மன்னிச்சிருங்கோ அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து ஓடிட்டா. நானும் இளவரசிய போய் பிடிச்சேன். பார்த்து பிடின்னு சொல்லிக்கிட்டு கீழே வந்தா. இறங்குனவ திரும்பி என்னை பார்த்துட்டு பின் அப்படின்னு கூப்பிட்டாளா. நானும் அவளை முறைச்சு பார்த்தேன். அதோட அவளை குடும்ப தரத்தை விட்டுருக்கலாம். நைட்டு சர்வன்ஸ் எல்லாம் அந்த பாலத்து மேல போயிட்டு இருக்கும்போது அவளும் பிரிக்கும் சேர்ந்து பேய் விஷம் போட்டுட்டு அவளை பயமுறுத்திட்டு இருந்தாங்க. சர்வன்ஸ் எல்லாரும் பயந்து தெரிச்சு எங்கேருந்து ஓடினாங்களா. 2 பேரும் சக்சஸ் பண்ணிட்டுன்னு சொல்லி 2 பேரும் ஐஃபை போட போனாங்க. அப்ப நாங்க வந்ததை பார்த்துட்டு பிரிக்கோ அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சா. எனக்கு எதுவும் தெரியாதுங்கோ, என்னை விட்டுருங்கோன்ற மாதிரி எங்கேருந்து ஓடினாலா. அப்ப இளவரசியோ பிரிக் எங்கடி ஓடுறேன்னு கேட்டா. அதுக்கு அவ்வளோ இல்ல இளவரசி, எனக்கு முக்கியமான ஒரு வேலை வந்துருச்சு, நான் போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனா. நானும் இளவரசி பின்னாடி இருந்தேன். திரும்பினவங்க என்னை பார்த்துட்டு சிரிச்சு சமாளிச்சாங்க. செம்ம கியூட் இல்ல பெகி. இந்த எபிசோட் முழுக்க செம்ம கியூட்டா நடிச்சிருக்காங்க. சாரிங்க, மைண்ட் வைஸ் ஃப்ரீயா விட்டுருங்க. 2 குரங்கு குட்டிங்களும் சேவரி குச்சி கிச்சனுக்குள்ள வந்து திருடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டதோட மட்டும் இல்லாம அங்க இருந்து ஆட்டையை போட்டு பார்த்தாங்களா. நானும் அப்ப அவளை கையும் கிளம்ப பிடிச்சேன். யாரா அவள் நம்ம கையை பிடிச்சதுன்னு நினைச்சுக்கிட்டே இந்த பக்கம் திரும்பினால. பிரிக் இருந்த இடத்துல என்னை பார்த்துட்டு பிரிக்குன்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பினா. பிரிக்கோ என்னை விட்டுருமா தாயன்ற மாதிரி அங்கிருந்து ஓடினாளா. இளவரசியோ பிரிக்குன்னு கூப்பிட்டு அமைதியானா. மறுபடியும் அவன் சிரிச்சு மழுப்பினாளா. அப்ப நான் அவகிட்ட நீ மறுபடியும் இளவரசி மறுபடியும் இப்படி பண்றீங்களா, உங்களுக்கு எது வேணுமா என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் எடுத்துட்டு வந்து உங்க இடத்துல கொடுக்க போறேன், திருடுறது தப்பு இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு இளவரசி என்கிட்ட ஈஸியா கிடைச்சிட்டா அதுல டேஸ்ட் இருக்காதே, அதாவது திருட்டுமாங்க தான் டேஸ்டா இருக்குமா. அது கேட்ட நான் அவகிட்ட சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஏன் இதே ட்ரெஸ்ல இருக்கீங்க கேட்டேன். அது இருக்கட்டும், நீங்க ஏன் இதே ட்ரெஸ்ல என்ன இருக்கீங்க, இந்த மாதிரி சாரனோட வெல்கம் பார்ட்டி சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது, போங்க இளவரசி, எனக்கு கோவம் வரதுக்குள்ள சீக்கிரம் ரெடி வாங்கன்னு சொன்னேன். அது கேட்டவ லேடி பின் எப்பவுமே ஃபன்னின்னு தான் சொல்லிட்டு மறுபடியும் எடுத்து சாப்பிட போனால. நான் அவ கை மேலே வச்சு இப்போ கிளம்புன்ற மாதிரி சொன்னேன். அப்ப அவ கையை தொடச்சிட்டு இருந்தாளா. அவன் முட்டியை பார்த்துட்டு மறுபடியும் கையை காலை பேத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டப்போ சிரிச்சு மழுப்புனா. கியூட்டான சிரிப்பாலே என்னை ஆஃப் பண்ணிடுறான். நான் அவளை பார்த்து முறைச்சிட்டு அவரை கூப்பிட்டு வந்து மருந்து வச்சு விட்டுட்டு இருந்தேன். அனின், இப்போ நீ பெரிய பொண்ணாயிட்ட, எப்போதான் இந்த குழந்தை மாதிரி ஓடுறதை நிறுத்த புரியும். அனின், நீ இப்போ ஒரு பெரிய பொண்ணாயிட்ட, குழந்தை மாதிரி ஓடிட்டு இருக்கல, இதை எப்போதான் நிறுத்த போறேன்னு கேட்டா. அதுக்கு நான் அவகிட்ட நான் ஒன்றும் ஓடிட்டு இல்லை, எனக்கு டெலிஷியஸாக ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சு, ஸோ தான் நான் ட்ரை பண்ணேன். இப்போ சொன்னதை கேட்டவனே நான் அவகிட்ட அனின் இப்படி ஓடுறதால இதாக ஆயிடுச்சுன்னா என்ன வருது அப்படின்னு சொன்னேனா. அதுக்கு அவ இப்போதான் தெரியுது ஏன் எல்லாரும் லேடி பின் அட்வைஸ் பண்றதை கேட்டா அங்கிருந்து ஓடி போயிடுறாங்கன்னு. பட் இந்த டைம் நீ கம்ப்ளைண்ட் பண்றதை பார்த்தா எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு அப்படின்னு சொன்னானா. அதுக்கு நான் கிட்ட நான் ஏன் அப்படி பண்றேன்னா நீ ரொம்ப ஸ்டப்பனா இருக்கு. இளவரசி, உங்க அண்ணனோட வெல்கம் பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் ரெடி ஆயிட்டு வாங்களேன், டைமுக்கு முன்னாடி நீங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போனேன். பார்ட்டியோ கீழே களை கட்டிட்டு இருந்தது. எல்லாரும் தொடர்ந்து வர ஆரம்பிச்சாங்க. இளவரசரோ அவங்க 2 பசங்களையும் பார்த்துட்டு எங்கடா என் செல்ல பொண்ணு அனின் அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு அவங்க அண்ணனோ அதுக்கு அவரோட பெரிய பையனோ பிரின்சஸ் பேட் சொன்னாங்க. அவன் இன்னமும் அங்கே ஏதோ சேட்டை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பிரின்சஸ் பேட் சொன்னாங்கப்பான்னு சொன்னாரு. இதை கேட்டுட்டு மொத்த பேர் சிரிச்சிட்டு இருந்தாங்க. என்னக்குன்னா நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா லேடி பின்னு தான் அவளை பொச்சமே நீங்க 2 சாத்தி லேடி பின் தான் எடுத்துட்டு போயிட்டு ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அதை கேட்டா அவள் சின்ன இடனும் நம்ம அவளை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு தெரிஞ்சு இப்ப நல்லா வளர்ந்துருப்பாள்ன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதே சேம் டைம் இளவரசியோ மேல இருந்து கீழே வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அம்மா அதை பார்த்துட்டு டோ வந்துகிட்டு இருக்கானேன்னு சொன்னாங்க. நானும் அவளை மேல இருந்து கீழே பாட்டிக்கு கூப்பிட்டு வந்துருந்தேன். அங்க இருந்தவங்க எல்லாரும் பிரின்சஸ் அனியனோட அழகை பார்த்துட்டு பிரமிச்சு போனாங்க. அனியனோட சின்ன அண்ணன் இவளை பார்த்துட்டு இளவரசி அனினா அது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பிரின்சஸோ அவங்க அண்ணனை பார்த்துட்டு டே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சரி கீழே போன்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கு அவ நீ என் கூட வான்னு சொல்லி என் கையை பிடிச்சி கீழே கூப்பிட்டு போனா. இளவரசி அவங்க சின்னவனை பார்த்த உடனே நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டா அண்ணான்னு சொல்லி அவரை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டா. அவரோ நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொன்னாரு. அப்புறம் அவர் இளவரசி கிட்ட நான் இங்கிருந்து கிளம்பும் போது என் அனுபவம் வரைக்கும் தான் இருந்தேன், ஆனா இப்போ ஆல்மோஸ்ட் என் உயரத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவரோட ஃபர்ஸ்ட் அண்ணன் இப்ப அணியை பார்க்கும்போது என்னோட பெரிய பொண்ணு மாதிரி இருக்கா,
ரொம்ப வெஸ்டர்ன் ஸ்டைல்ல புசு புசு புசுன்னு இருக்கான்னு சொல்லி அவங்க 2 பேரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இளவரசியோட சின்ன அண்ணா என்னை பார்த்துட்டு, எனக்கு தெரிஞ்சு இவதானே லேடி பெண், நீ எப்பவும் லெட்டர் எழுதும் போது இவளை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்ப அப்படின்னு கேட்கும்போது, அனினா ஆமா அண்ணா அது இவதான் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது, அப்ப அனியனோட அம்மா தள்ளுங்கடான்னு சொல்லி என் கிட்ட வந்து என் செல்ல மருமகளை பார்க்க விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, மருமகள் தான் உன்னோட செல்ல பொண்ணோட. சரி வேணாம், நம்ம கதைக்குள்ள போலாம். என் மருமகளை பார்க்க விடுங்கடா, லேடி பின் இன்னைக்கு பார்க்க செம்ம அழகா இருக்க, டால் மாதிரி செம்ம அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அனியனோட பெரிய அண்ணா, அம்மா ஏமா அப்படி பயாஸ்டா இருக்கீங்க, இங்க பாருங்க உங்க செல்ல பொண்ணு தான் அழகா இருக்கா அன்னைக்கு, அப்படி இருந்துமே நீங்க பின்னுக்கு மட்டும்தான் காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாரா. ஆமாண்ணா, லேடி பின்னோட இவங்க பயங்கர பாண்ட் ஆயிட்டாங்க, இப்பெல்லாம் நான் அவங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேன், லேடி பின்னதான் அவங்க பொண்ணுன்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அனின்னு கோச்சுக்கிட்டாளா. அவங்க அம்மா, நீ எப்படி ஏன் பொண்ணா, நீ ஒரு பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி குரங்கு அப்படின்னு சொல்லி இவளை டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கு அவங்க அப்பா, இப்பதான் தெரியுது ஏன் நீ மரத்துக்கு மரம் தாவிட்டு கிடக்குறேன்னு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவளை மாற்றி டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஃபுட்லாம் சாப்பிட அவனை எடுத்துட்டு போனான். ஒரு பீஸ் எடுத்து எனக்கு ஊட்டி விடு வந்தாளா. அப்போ நான் அவகிட்ட இல்லை எனக்கு வேண்டான்னு சொன்னேன். அப்புறம் அவ இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஊட்டி விட ஆரம்பிச்சேன். நானுமே அதை வாங்கி சாப்பிட்டேன். அப்போ அங்கே எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்களா. வா என் கூட டான்ஸ் ஆட வரியான்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டா. அப்போ நான் அண்ணன் கிட்ட இப்போ வா எங்கேயான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க, நான் ஜஸ்ட் கிளாஸ்ல டான்ஸ் ஆடி இருக்கேன், நீ என்னோட பார்ட்னரா என் கூட டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண வருவியான்னு கேட்டா. அதுக்கு நான் இளவரசிக்கிட்ட, நான் வேண்டாம், இங்க நிறைய ஜென்டில்மேன் இருக்காங்க, அவங்கள கூப்பிடலன்னு கேட்டேன். அதுக்கு இளவரசியோ, ஒய் நாட், ஏன் எப்பவுமே ஒரு பொண்ணுனா ஒரு பையன் கூட போயிருந்து மட்டும்தான் டான்ஸ் ஆடணுமா என்ன, பெண் இப்ப நீ வரியா இல்லையான்னு சொல்லி என் பக்கம் கயிறு நீட்டினா. வேண்டாம் இளவரசி, என்ன சொல்றவ கேட்கறவளா அந்த குரங்கு குட்டி என் கை எடுத்து அவ கை மேல வச்சு வான்னு சொல்லி என்னை டான்ஸ் ஆட இழுத்துட்டு போனா. ஆக்சுவலி எனக்கு டான்ஸ் ஆட தெரியாதுன்னு அவட்ட சொன்னேன். அது இளவரசியோ என் காலை ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவ டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணா. நானுமே அவ காலை ஃபாலோ பண்ணாலும் எனக்கு எல்லார் மத்தியிலையும் இளவரசி கூட ஆடுறது கொஞ்சம் கூச்சமாகவே இருந்தது. ஸ்டார்டிங்கில் நர்வஸாக இருந்தாலும் என் கூட இளவரசி அணின்னு ஆட நானுமே ஆட ஆரம்பிச்சேன். டான்ஸ் ஆடிக்கும் போது தான் பார்த்தோம் இளவரசியோட சின்னண்ணா ஏதோ ஒரு பொண்ணு கூட காலில் போட்டுக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாரு. அதை பார்த்து சிரிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தா மற்றவங்க எல்லாரும் அந்த பக்கம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க, இன்க்ளூடிங் சித்தியும். அப்போ அணின் என்கிட்ட, உண்மையாலுமே இது 2வது வெல்கம் பார்ட்டியா இல்லை இதை உன மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்களான்னு கேட்டா. அதுக்கு நான் அவகிட்ட, கூடிய சீக்கிரத்துல இது உனக்கும் நடக்குன்னு சொன்னேன். அதுக்கு அவ, அப்படி நான் நடக்க விட மாட்டேன், நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனே எங்க அப்பா கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதே இடத்துல அவங்க கூட சேர்ந்தே எனக்கு வயசாகணும், நம்ம 2 பேருக்கு ஒன்னாவே இதே இடத்துல வயசாகிற வரைக்கும் இருப்போம் அப்படின்னு சொன்னாளா. அதுக்கு நான் அவகிட்ட, இளவரசி ஆல்ரெடி இது நீங்க கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா. அதுக்கு இளவரசியோ, எப்பவுமே உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னா. அதுக்கு நான் இளவரசி கிட்ட எப்பவுமான்னு கேட்டேன். இப்போ லைட்டா ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுமா. நான் என் அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் இந்த பேலஸ்க்கு வந்தேன். என்னை சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் என் தனிமை மட்டும் என்னை விட்டு போகவே இல்லை. நான் ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணி ஒரு ஓரமா செவத்தையும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ என் பின்னாடி, ஹலோ என் பேர் ஷாஷான்னு சொல்லிட்டு யாரோ வர மாதிரி இருந்தது. திரும்பி பார்த்தா அது அணின் தான். அவன் மூஞ்சிக்கு முன்னாடி ஒரு பொம்மையை வச்சுட்டு, என் பேர் ஷாஷா, குன்பின் ஏன் அழுற அப்படின்னு கேட்டாளா. அதுக்கு நான் அவகிட்ட, நான் ரொம்ப லோன்லியா இருக்கு, என் வீட்டை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொன்னேன். எனக்கு நீ தனியா இருக்க, இப்பத்துலேருந்து நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலா. அதுக்கு நான் அவகிட்ட, ஆனா என் பேரண்ட்ஸ் நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொன்னேன். அப்போ அந்த பொம்மையை விளக்கிட்டு, ஓ அப்படியா அப்படின்னா இப்பத்துலேருந்து பின் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதுவாகவே நான் உனக்கு இருப்பேன். உனக்கு அப்பாவை வேணுமா, அண்ணாவா வேணுமா, அக்காவா வேணுமா, அம்மாவா வேணுமா, தங்கச்சியா வேணுமா, அண்ணனா வேணுமா, தம்பியா வேணுமா, இல்லை பன்னிக்குட்டியா வேணுமா, ஒருவேளை நாய்க்குட்டியா வேணுமா, இல்லை பூனைக்குட்டியா வேணுமா, மியாவ், இல்லை முயல் குட்டியா வேணுமா அப்படின்னு சொல்லி அவன் அந்த நாய்க்குட்டி, பன்னிக்குட்டி, பூனைக்குட்டி, அப்புறம் முயல்குட்டி வழியாக பண்ணிக்கிட்டு இருந்தாளா. எனக்கு அது பார்க்கும்போது சோகம் மருந்து நான் சிரிக்க ஆரம்பிச்சேன். சிரிப்பு பார்த்த உடனே இளவரசி என்கிட்ட, ஓ சிரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அவளை சிரிச்சிட்டு, இன்னிலேருந்து இது ஒன்றுது, இந்தா இதை நீயே வச்சுக்கன்னு சொல்லி அந்த பொம்மையை என்கிட்ட கொடுத்தா. நீ எப்போல்லாம் சோகமாக இருக்கியோ அப்போல்லாம் இவன் உன்னை கம்ஃபர்ட் பண்ணுவான், அவன் மட்டும் இதையும் நான் வச்சுக்கோ, எப்பவும் உனக்காக நான் இருப்பேன் அப்படின்னு அவன் சொன்னான். அடுத்ததா நான் ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்கூலுக்கு போகிறதுக்காக நான் காரில் ஏறி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சேனா. அப்போ திடீர்னு இளவரசி காரை வந்து மறைச்சி நிறுத்துங்கன்னாங்க. இளவரசியை பார்த்துட்டு, அணின்னா
டக்குன்னு அவங்க காரு கிட்ட வந்து டோரா திறந்து உள்ள வந்து உட்காந்துட்டாங்க. இப்ப நம்ம எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து ஹை ஸ்கூல்னு வச்சுப்போமா. இளவரசி எங்க உங்களோட கார், எங்க உங்களோட டிரைவர்னு கேட்டேன். அதுக்கு இளவரசியோ, நான் உங்க கூட ஸ்கூலுக்கு போனோம், ஸோ அதனால டிரைவரை நான் வேற ஒரு இடத்துக்கு ஆரம்பிச்சிட்டேன், போம் கிளம்பலான்னு சொல்லி காரை ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. அடுத்ததான் காரும் ஸ்கூலுக்கு போச்சு. பிரின்சஸ் எப்பவுமே அவங்க கார்ல ஸ்கூலுக்கு போகாம என் கூட சேர்ந்து தான் ஸ்கூலுக்கு போவாங்க. இது எப்பவுமே அவங்க ஒரு வழக்கமாகவே வச்சிருந்தாங்க. அடுத்ததா நாங்கள் எல்லாரும் கார்டன்ல உட்காந்துருந்தோம். நான், பிரிக், அப்புறம் இளவரசி. பிரிக்கும் இளவரசி சேர்ந்துக்கிட்டு பட்டம் விட ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பட்டம் என்னவோ மேலே போகவே இல்லை. 2 பேரும் ஓடி ஓடி களைச்சது தான் மிச்சம். நான் அதை பார்த்து உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தேன். அப்போது அங்கே ஒரு பாம்பு வந்துட்டு இருந்தது. அந்த பாம்பு இளவரசியை கடிக்கிற மாதிரி வந்ததா. ஸோ நான் டக்குன்னு உள்ள போய் அந்த கடியை நான் வாங்கிட்டேன். அதை பார்த்த பிரிக், லேடி பின் பாம்பை கடிச்சிட்டாங்க, லேடி பின் பாம்பை கடிச்சிட்டாங்க, சி பாம்பு லேடி பின்னை கடிச்சிட்டுன்னு சொல்லி கத்திக்கிட்டு ஓடினா. இளவரசி ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னா. அப்போ இளவரசி டக்குன்னு அவங்க ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்து விஷம் பரவாத மாதிரி என் காலை கட்டி விட்டுட்டு இருந்தாங்களே. அப்போ நான் இளவரசிக்கிட்ட, இளவரசி ரொம்ப வலிக்குதுன்னு. ஒரு செகண்ட் நான் வழியில் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு பாம்பு கடிச்சு எடுத்த வாயாளுக்கு விஷம் எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துட்டு இருந்தா. நான் அதை பார்த்துட்டு, இளவரசி என்ன பண்ண போறீங்க, இளவரசி என்ன பண்றீங்க, இதை பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஆக்சுவலி இதில் ஒரு டிஸ்க்ளைமர் போடணும். இதை பார்த்துட்டு யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப ஆபத்து, ஓகே, டோன்ட் டூ திஸ். பாம்பு கடித்த உடனே ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போனோம். வாயெல்லாம் கடிச்சு ரத்தத்தில் எழுக்கூடாது. சொத்தப்பல் இருந்தது. பாம்பு கடிப்பட்டவங்க இல்லை, பாம்பு கடிப்பட்டவங்களை கடிச்சவங்களும் மேலே போய் சேர்ந்துருவீங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டு என்னோட சித்தி என்னை 2 அடி பெரம்பால் அடிச்சுட்டு, உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு, இளவரசியை பத்திரமா பார்த்துக்கிறது தான் அவங்களோட வேலை, ஆனால் நீ அதை விட்டுட்டு அவங்க ரொம்ப ஆபத்தான விஷயத்தில் தலைவிட பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் கிட்ட, இளவரசி இது எல்லாமே என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னேன். அடுத்ததா மறுபடியும் அவங்க என்னை அடிச்சாங்களா. அப்போ இளவரசியோ நிறுத்துங்கன்னு சொல்லி என்னை வந்து கட்டி பிடிச்சி, ஏன் இவ்வளோ அடிக்கிறீங்கன்னு கேட்டா. இளவரசி லேடி பின் உங்களை பத்திரமா பார்த்துக்கல, உங்களை ரொம்ப ஆபத்தில் விட்டுற பார்த்தா, நல்ல வேளை பாம்பு உங்களை கடிக்கல, அப்படி கடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு இளவரசியோ, நான் தான் அவளை அங்கே கூப்பிட்டு போக சொல்லி நான் கேட்டேன். இவ தான் அந்த ஆபத்துலேருந்து எனக்கு காப்பாத்தினா. இவ மட்டும் அங்கே இல்லைன்னா என்னதான் பாம்பு கடிச்சிருக்கும். நீங்கள் அவளை பனிஷ் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அப்போ எனக்கும் பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னை பார்த்தா. அப்போ என் சித்தியோ, ஓ அப்படியா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் லேடி பின்ன போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்க போறேன்னு சொன்னாங்க. அது கேட்டேனா என் நம்பிக்கையாங்க, ப்ளீஸ் அதை பண்ணாதீங்கன்னு சொன்னேன். அது இளவரசியோ, என்னால் அவளை விட்டு இருக்க முடியாது, இவ போனா நானும் போவேன், என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாதுன்ற மாதிரி அவன் என்னை பார்த்தா. இப்போ அப்படியே கரெக்ட் சுச்சுவேஷனுக்கு வருவோமா. இளவரசி நீங்கள் மட்டும் அப்போ என் கூட இல்லைன்னா நான் கண்டிப்பாக தனிமல் தான் இருந்திருப்பேன். என் ஃப்ரெண்டாகவும் என் வீடாகவும் எல்லாமாவும் இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் இளவரசின்னு சொன்னேன். அப்போ இளவரசி மறுபடியுமே, நான் உனக்கு பன்னிக்குட்டியா, நாய்க்குட்டியாக இருப்பேன், பூனைக்குட்டியாக இருப்பேன், ஏன் முயல் குட்டியாக கூட இருப்பேன்னு சொல்லி அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் இளவரசிக்கிட்ட, இளவரசி போதும் நிறுத்துங்க, எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கு, பெண் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், அப்புறம் நான் எப்பவுமே உன்னை தனிமையில் விட மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட இளவரசி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா பின்னாடி இளவரசிய இங்கிலாந்துக்கு படிக்க அனுப்ப பிளான் போட்டுட்டு இருந்தாரு. அவனுக்கு அண்ணனுங்க மாதிரியே அனினியோ நான் இங்கிலாந்துக்கு படிக்க அனுப்பிச்சு விட போறேன்னு சொன்னாரு. அதுக்கு அனினோட அம்மா, நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன், இதை பண்ணாதீங்கன்னாங்க. அப்போ அவங்க பெரிய அண்ணாவோ, அப்போ அவங்க மனசை மாற்றிக்கோங்கப்பா, நீங்கள் எப்போவுமே அவளை பக்கத்தில் வச்சுக்க தானே ஆசைப்படுவீங்க, உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் அதுதான் ஆசைன்னு சொன்னார். ஒரு வேளை லார்ட் பிரிஜிட் உங்களை ப்ரெஷர் பண்ணுறாரான்னு கேட்டாங்க. அப்போ 2வது அண்ணனும், ஒரு வேளை லார்ட் பிரிஜிட் உங்களை ப்ரெஷர் பண்ணுறாரான்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க அப்பாவுமே, கரெக்ட் தான், நம்ம அணின் மற்ற குழந்தைங்க மாதிரி இல்லையா, பயங்கர இன்டெலிஜென்ட்னு லார்ட் பிரிஜிட் சொன்னார். ஒரு வேளை அவர் அவங்க ஸ்கூல் அவங்க கிளாஸ் டீச்சர் இல்லை பிரின்சிபலாக இருப்பாரோ, மேபி இருக்கலாம். அவளை கண்டிப்பாக நம்ம இங்கிலாந்து அனுப்பிச்சு ஆகணும், இங்கேவே அவளை வச்சு அவருடைய டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாரா. அதுக்கு அவங்க அம்மா, நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன் இளவரசரே, ஆனால் நீ இப்போவும் சின்ன குழந்தை தான், அவளை நினச்சி உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க அப்பாவோ, எனக்கு கவலை இருக்கு, பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது. அப்போ அதை கேட்டிருந்தேன் சித்தி, இளவரசரே ஆனால் இன்னும் கொஞ்சம் பெரிய வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாமான்னு கேட்டாங்க. அதை கேட்ட அவரோ, ஓகே நான் அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கிறேன்னாரு. அதாவது சிம்பிளாக சொல்கிறேன்னா, அதாவது இங்கிலாந்துக்கு இவ்வளோ படிக்க அனுப்ப பிளான் போட்டுட்டு இருக்காங்க, அதுதாங்க சிம்பிளாக சொல்லணும்னா. அவங்க அப்பா பிரின்சிபல் மூலியமாக ப்ரெஷர் பண்ணப்படுறாங்க, ஆனால் இங்கே இருக்கிறவங்க யாருக்கும் அவளை அப்ரோடுக்கு அனுப்ப விருப்பம் இல்லை. இந்த பக்கம் நான் கிச்சனில் வாட்டர் மெலன் எடுத்து ஃப்ரூட் சிரப் செஞ்சுட்டு இருந்தேன். கிச்சனில் நான் வாட்டர் மெலனை பூ மாதிரியும் மேங்கோஸ் இலை மாதிரி செஞ்சுட்டு இருந்தேன். பேடன் இலை, மாங்காய், அப்புறம் தர்பூசணி இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு சிரப் மாதிரி ரெடி பண்ணி என் சித்திட்டு கொண்டு போய் வச்சேன்.
மேங்கோ வாட்டர்மெலன் எல்லாத்தையும் சூப்பரான ஷேப்பில் கொண்டு வந்திருக்க. முன்னை விட இதை இப்போ நல்லாவே செய்ய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்க காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்களா. அப்போ நான் கிட்ட இளவரசி ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்களா. அப்புறம் அவங்க ப்ரிக்கிட்ட இதை இளவரசிக்கும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. ப்ரிக்கும் அங்கேருந்து எழுந்து போனாளா. அப்போ நான் இளவரசி கிட்டேன். அப்போ நான் என் சித்திக்கிட்ட, இளவரசி நீங்கள் இளவரசி அலிசா கூட போகலையான்னு கேட்டேன். ஈவினிங்கா நான் ஃபியூனரல் அட்டன் பண்ண போகிறேன், எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லேட்டாக தான் திரும்ப வருவேன்னு நினைக்கிறேன், சீக்கிரமாக தூங்க போயிட்டு எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க. நானும் ஓகேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ப்ரிக் நம்ம குட்டி இளவரசிக்கும் அவங்க அம்மாவுக்கும் சிறப்பாக எடுத்து போய் வச்சுட்டு இந்த இளவரசி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லேடி பின் செய்கிற டெசர்ட் எல்லாமே எப்போவுமே சூப்பராக தான் இருக்குன்னு சொன்னா. இப்போ இளவரசி அம்மா இளவரசிக்கிட்ட நீ இல்லாமல் நான் ரொம்ப தனியாக இருப்பேன்னு சொன்னாங்க. அது கேட்ட இளவரசி என்னம்மா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறத பார்த்தா நான் ரொம்ப நாள் உங்கள் கூட இல்லாமல் போகிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாளா. அதுக்கு அவங்க அம்மா உங்கள் அண்ணனுங்க மாதிரி உன்னையும் உங்கள் அப்பா அப்ராடுக்கு படிக்க அனுப்ப போகிறாராம் அப்படின்னு சொன்னாங்களா. அது கேட்டு நம்ம குட்டி பிரின்சஸ் என்னதா அப்பா என்ன அப்ராடுக்கு படிக்க அனுப்ப போகிறாரா. அதுக்கு அவங்க அம்மா நானும் அப்படி தான் நினைக்கிறேன், நான் ஷியோராக சொல்கிறேன், இன்னும் அவர் மைண்டை அவர் சேஞ்ச் பண்ணிக்கவே இல்லை, ஃபைனலாக தான் அவர் மைண்டை அவர் சேஞ்ச் பண்ணிப்பாரோ, அப்ராடுக்கு படிக்க அனுப்ப போகிறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம குட்டி இளவரசியோட முகமே மாறி போச்சு. இவன் மற்ற எல்லாரையும் விட்டு போகிறத விட என்ன தனியாக விட்டு போகிறதுன்னு நினச்சிதான் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சா. அவங்க அம்மா சொன்னதை நினச்சிட்டு அமைதியாக சோகமாக நடந்துட்டு இருந்தாளா. அதை பார்த்த பிறகு என்னாச்சு குட்டி இளவரசிக்கு, இவங்க இப்படி இருக்கவே மாட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டே அவளை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தா. அப்போ பிரின்சஸ் கிட்ட அப்புறம் இளவரசி கிட்ட என்னோட இளவரசியா ஏன் அவ்வளோ சீரியஸாக இருக்கீங்கன்னு கேட்டா. அப்போ இளவரசியோ நான் ஒரு முக்கியமான விஷயத்த நினச்சேன், ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டு இருக்கேன்னா ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப தொந்தரவு பண்ணுதுன்னா. அதே சேம் டைம் என் சித்தி எங்கே கிளம்ப போகிறத பார்த்துட்டு இளவரசி பேட் எங்கே கிளம்புறாங்கன்னு கேட்டா. ஓ பிரின்சஸ் பேட்மிக்காவா, நம்ம டவுனை விட்டு ரொம்ப தூரத்தில் அவங்க ஃப்ரெண்டோட ஃபியூனரல் நடந்துகிட்டு இருக்கான், அதை அட்டன் பண்ணுறதுக்காக அவங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட குட்டி இளவரசி ஓ அப்படின்னா இன்னைக்கு நைட் அவங்க இங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டாளா. அதுக்கு பிரிக்கோ இளவரசி நீங்கள் உறுதியாக இருக்கீங்களான்னு கேட்டா. இப்போ என்னோட மெம்ரைஸ் பைப்பில் ஏதோ பிளானை போடுதே. அப்போ பிரிக்கோ நீங்கள் மூஞ்சி வச்சுக்கிட்டு பார்க்கும்போது ஏதோ பிளான் போட்டிருக்க மாதிரி இருக்கு இளவரசி, என்ன பிளான்னு கேட்டா. ஆய் இந்த லேடி பின் எவ்வளோ பாரு கிச்சனுக்குள்ளே இருக்காப்பா, போங்கடா இனிமேல் சோத்தை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே மாட்டேன். இளவரசி சொல்கிறது கேட்டுட்டு என்னது என்ன சேர்த்து கூட்டு போகிறீங்களா இளவரசின்னு கேட்டேன். அதுக்கு இளவரசியோ இன்னைக்கு தான் ஆனுவல் நைட் மார்க்கெட், நீ என் கூட வரணும்னு ஆசைப்பட்றேன், நீ என் கூட வாயன்னு கூப்பிட்டா. அதுக்கு நான் இளவரசிக்கிட்ட எனக்கு பயமாக இருக்கு நான் வரலன்னு. அப்போ இளவரசியோ ப்ரிக்கை பார்த்தாளா. ப்ரிக் என்கிட்ட மை லேடி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இளவரசி மார்க்கெட் விட்டு உங்களை எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டாங்க, அங்கே எந்த டேஞ்சரஸும் இல்லை, நம்ம அங்கே எல்லாரும் சேர்ந்து பயங்கரமாக ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலா. அதுக்கப்புறம் இளவரசி ப்ளீஸ் எங்களோட வாயே, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு திரும்ப வராது, ப்ளீஸ் எங்கள் கூட வாயே. அப்போ இளவரசி என்கிட்ட ஆமா ப்ளீஸ்ப்பா வாப்பா, இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோ ஈஸியாலாம் நமக்கு வராதுப்பா வாப்பா அப்படிங்கிற மாதிரி என்னை கூப்பிட்டாங்களா. அப்போ நான் கிட்ட வேண்டாம் இளவரசி நம்ம வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னா. அதுக்கப்புறம் நீ கையை பிடிச்சி பின் ப்ளீஸ் அப்படின்னு க்யூட்டாக கூப்பிட்டு என்னை சம்மதிக்க வச்சு என்னை கூப்பிட்டு கிளப்பிட்டா. இப்போ எனக்கு எந்த காமெடி பேசணும்னா வருது, யாரடி நீ மோகினியில் அந்த கிளவி சொல்லுவேன், நானும் செவனியானி ஆற்றுல இருந்தேன் என்னென்னத்தையும் சொல்லி என்னை மயக்கி இங்கே கூப்பிட்டு வந்துட்டான்னு சொல்லல, அந்த காமெடி தான் நான் வந்துச்சு. அதான் நான் ஸ்டபானா நின்னாலும் இளவரசியோட க்யூட்டான முகத்தை பார்த்ததுக்கப்புறம் என்னோட பிடிவாதம் மொத்தமும் தொலைஞ்சு போயிடுது. என்னை அந்த மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு போனவ உனக்கு இது பிடிச்சிருக்கான்னு கேட்டா. இப்போ நான் அவகிட்ட பிடிச்சிருக்குன்னு. அதுக்கு அவ ரொம்ப நாளா உனக்கு கூப்பிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன், பட் எனக்கு சான்ஸே கிடைக்கல, ஆனால் இன்னைக்கு என்னோட கனவு நினைவாயிடுச்சு அப்படின்னு சொன்னாளா. அதுக்கு நான் அவகிட்ட இளவரசி நாம மட்டும் இப்படி வெளியே சுத்துறது இளவரசருக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்க அப்பா நம்ம மேல கோவப்படுவாருன்னு சொன்னேன். எப்ப பாரு வீட்டுக்குள்ளே அடைச்சு வைக்கிறீங்க, வீட்டுக்கு வெளியே என்னெல்லாம் இருக்குன்றத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இன்னைக்கு நம்மளோட கண்ணுக்கு விருந்துதான். அங்க கூப்பிட்டு போய் அங்க எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தோம். பலூனை டார்கெட் வச்சு அடிச்சு அதன் மூலயமா எனக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தா. அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு மாஸ்க் வாங்கி கொடுத்தா. தென் அதுக்கப்புறம் கன் வச்சு பலூனை சுட்டு விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் பே ஹவுஸ்க்குலாம் கூப்பிட்டு போய் என்னை பயமுறுத்தினா. இங்கெல்லாம் அப்படி நடக்கும்போது அதே சேம் டைம் அரண்மனையில் கோயும் ப்ரிக்கும் சேர்ந்து பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ப்ரிக் கோயிக்கிட்ட ஏய் சீக்கிரம் சாப்பிட்றேன்னா. அது கோயோ என்னடி அவசரம், பொறுமையாக சாப்பிடு, அடைச்சிட்டு செத்துற எதிர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. எப்போ இளவரசியும் லேடி பின்னும் வருவாங்கன்னு கேட்டா. அதுக்கு ப்ரிக்கோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால. அதுக்கு கோயோ லேடி பின் வரத்துக்கு முன்னாடி இளவரசி பேட் வந்துட்டு என்ன பண்ணுறது
அப்படின்னு அப்படின்னு கோய் பிரிக்கிட்ட கேட்டாளா. அதுக்கு பிரிக்கோ அவங்க டவுனை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்காங்க, அவ்வளோ சீக்கிரம்லாம் திருப்பி வரமாட்டாங்கன்னு சொல்லி வாயை மூடலை. அதே சேம் டைம் இளவரசி பேட்மிகா வந்தாங்க. ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டே அங்கேருந்து பேட்மிகா வந்தாங்க. அவங்க வந்த உடனே டேபிள் மேலேருந்து இவங்க பேர் கீழே உட்காந்தாங்க. அதுக்கு இளவரசி பேட்மிகா சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு பிரிக்கோ எங்களுக்கு எது தெரியாது இளவரசின்னா. ஓ அப்படியே பிரிக், அப்போ லேடி பின்ன என்னை பார்க்க வர சொல்லுன்னாங்க. என்ன அது பின்னையான ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிக்க லேடி பின் இங்கே இல்லைன்னு சொன்னா. அதை கேட்ட பிரின்சஸோ அப்போ எங்க ஆன்னு கேட்டாங்க. ஆனால் அது எதுவுமே தெரியாம நாங்கள் எங்க பஞ்சு முட்டாய் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இளவரசி என்கிட்ட எனக்கு டைம் எப்படி போச்சு உனக்கு, எனக்கு நல்லா போச்சுன்னு இளவரசி சொன்னாங்களா. அதுக்கு நான் கிட்ட எனக்கும் தான், நீங்கள் என் கூட இருக்கும்போது நான் எப்பவுமே லோன்லியாக ஃபீல் பண்ணதே இல்லை அப்படின்னு சொன்னேன்னா. அதுக்கு இளவரசியோ பட் ஒன் டே நான் உன் கூட இருக்க மாட்டேன், அப்படி தனியாக ஃபீல் பண்ணுவேன்னு கேட்டேன். அதுக்கு நான் உன்கிட்ட நீ கூட இல்லாதப்போ என்னை நான் பயங்கரமாக பிஸியாக வச்சுப்பேன்னு சொன்னேன். அதுக்கு பிரின்சஸோ நான் இல்லாதப்போ நீ தனிமையாக ஃபீல் பண்ணுவேன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். அதுக்கு நான் இளவரசிக்கிட்ட எனக்கு தெரியலையே, இது வரைக்கும் அப்படி நடந்ததில்ல, அதனால எனக்கு தெரியலன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க ஆனால் எனக்கு நீ இல்லைண்ணா நான் ரொம்ப தனியாகிடுவேன், ஏன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அப்புறம் ஏன் அந்த மாதிரி கொஷின்லாம் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு நான் கேட்டுட்டு இருக்கும்போது லேடி பின் கூப்பிட்டுட்டு ஒருத்தவங்க ஓடி வந்துட்டு இருந்தாங்க. லேடி பின் இளவரசி பேட்மிகா உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னான். அவங்க கிட்ட எனது பேட்மிகா வந்துட்டாங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவரு ஆமா லேடி பின் அப்படின்னு சொன்ன உடனே நான் தான் சொன்னேன்ல மாட்டி போன்ற மாதிரி நான் இளவரசி பார்த்தேனா. அப்ப இளவரசியை கையை பிடிச்சி நான் இருக்கல நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி பார்த்தா. நானும் அரண்மனைக்கு போனேன், என் சித்தி என்னை உட்கார வச்சு ஆல்ரெடி இருட்டிடுச்சு, ஏன் வீட்டுக்குள்ள இல்லைன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கேட்டேன் இளவரசி என்னை மன்னிச்சிருங்க, இது ரிஸ்க் இல்லைன்னு நினைச்சேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது குட்டி இளவரசி வந்து இது என்னோட தப்பு தான், நான் தான் அவளை மார்க்கெட் கூப்பிட்டு போனேன், நான் தான் அவளை வற்புறுத்தி என் கூட மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு போனேன்னு சொன்னான். அதுக்கு அனீனோ இதெல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்கே வந்து நான் தான் அவளை வற்புறுத்தி என் கூட மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு போனேன்னு சொன்னேன். அதுக்கு என் சித்தியோ நீங்க தான் அவளை வற்புறுத்தி கூப்பிட்டு போனீங்க, ஏன் அவள் கையை பிடிச்சி வற்புறுத்தியா இழுத்துட்டு போனீங்க, அவ்வளோதானே வந்தான்னு சொன்னாங்க. இல்லை இளவரசி நானே தான் அவங்க கூட போனேன் அப்படின்னு சொன்னேன்னா. அதுக்கு என் சித்தியோ ஓ அப்போ நீ தப்பு பண்ணியிருக்க, அப்போ கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், நீ தப்பு பண்ணியிருக்க ஸோ கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ குட்டி இளவரசி பட் நான் நினைக்கிறேன்னா நைட்டில் அந்த மார்க்கெட் ஒன்றும் அவ்வளோ டேஞ்சர்லன்னு நினைக்கிறேன், நீங்கள் வருத்தப்படுற அளவுக்கு அந்த மார்க்கெட்டில் நாங்கள் எதுவும் தப்பானதை பார்க்கல, ஏன் நாங்கள் பொண்ணுங்கிறதால இருட்டு நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இளவரசி பேட்மிகா பிரின்சஸ் அனின் நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே சொல்கிறீங்க, நான் என்ன யோசிக்கிறேனோ அது உங்களுக்கு நல்லாவே தெரியுது, அப்படி இருந்தோம் இது எல்லாத்தையும் ஏன் இன்னும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு நம்ம குட்டி இளவரசி பிகாஸ் நான் இன்னும் குழந்தை தான், அது ஏன்னா நான் இன்னும் குழந்தை தான், ஒரு சின்ன குழந்தையால தனக்கு என்ன தோணுதோ அதை அவளால் செய்யாமல் இருக்க முடியாது, பட் நீங்கள் சொன்னதை கேட்டதுக்கப்புறம் எங்களை நினச்சி நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்கன்றத என்னால் புரிஞ்சுக்க முடியுது, பட் நீங்கள் சொல்கிறத கேட்கும் போது சில விஷயங்களை என்னால் புரிஞ்சுக்க முடியுது, நான் அதை ஒத்துக்கிறேன், ஆனால் சில விஷயங்களை நான் ஒத்துக்க மாட்டேன். அது கேட்ட பிரின்சஸ் பேட்மிகா எந்த பாட்டை உன்னால் ஏற்றுக்க முடியலன்னு கேட்டாங்க. எதை என்னால் ஒத்துக்க முடியலன்னா வெளி உலகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஸோ குழந்தைங்கள வீட்டுக்குள்ளே அடைச்சி வைக்கக்கூடாது, அப்புறம் பெரியவங்களோட கைடன்ஸையும் அப்புறம் அவங்க அட்வைஸ் மூலயமாவும் சின்ன பசங்களை வெளியே கூப்பிட்டு போகணும், அதாவது சின்ன குழந்தைங்கள பெரியவங்க வெளில கூப்பிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட இளவரசி பேட்மிகா இன்ட்ரெஸ்டிங், உங்களை மாதிரி குழந்தைங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, தென் மேபி நெக்ஸ்ட் டைம் லேடி பின்ன நான் வெளியே கூப்பிட்டு போகிறேன். அப்புறம் இளவரசி அனின் நீங்கள் என் கூட ஃபியூனரலுக்கு வருவீங்களான்னு கேட்டாங்க. அது இளவரசியோ மேபி ஃபியூனரல் மட்டும் வேணாமே ப்ளீஸ்ன்னு கேட்டாங்க. அப்புறம் சித்தியோ இந்த ஒரு வீக்கில் மட்டும் உங்களால் லேடி பின் அவளோட பனிஷ்மெண்ட்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதுக்கு நான் தானே ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா எனக்கு கொடுங்க, ஏன்னா இது நான் தானே ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு வேளை எனக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்கலன்னா உடனடியா பிரிக்கு நானும் லோட்டஸ் பிளேஸ்லேயே 7 இரவு 7 பகல் லேடி பின்னோடையே தங்குவோம் அப்படின்னு சொன்னாங்களா. எனக்கு தெரிஞ்சு இளவரசி பேட்மிகாவுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, ஏன்னா அவங்க சிரிப்பே வெளியே சொல்லுது இது பனிஷ்மெண்ட்டா இல்லை உன்னோட ஆசையான்ற மாதிரி பார்க்குறாங்க. ஓ அப்படியா, அப்போ நானும் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு இளவரசி பேட்மிகாவை சொன்னாங்க. குட்டி இளவரசியோ உங்களுடைய அன்பை பார்த்து நான் வியக்கிறேன்னா ஓகே நீங்கள் எல்லாரும் ஸ்டடி ரூமுக்கு போயிட்டு டெக்ஸ்ட் புக்கை காப்பி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், இந்த பனிஷ்மெண்ட் நாள் முழுக்க நீங்கள் அந்த ரூமை விட்டு வெளியே வரவே கூடாது, ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, 7 நைட்டு 7 பகல் அங்கவே நீங்கள் எப்படி ஸ்டே பண்ணுவீங்கன்னு நினச்சி எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னாங்க. இது பனிஷ்மெண்ட் இல்லைங்க, ஏதோ அனினுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இருக்குது, மைண்ட் வைஸ் கண்டுக்காதீங்க, பார்வையே சரியில்லையே,
பேட்மிக்காவோ அங்கிருந்து கிளம்புனாங்களா. அப்ப பிரிக்கு நம்ம குட்டி இளவரசிக்கிட்ட, என்னோட இளவரசி பேட்மிக்காவே உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், அப்படி இருந்தும் ஏன் நீங்க இப்படி பண்ணீங்கன்னு கேட்டா, அதுக்கு இளவரசியோ, அதுவா எனக்கு லேடி பின் கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னாலா. அதுக்கு நான் அவகிட்ட, இளவரசி காமெடி பண்ணாதீங்க நிறுத்துங்க அப்படின்னு சொன்னேனா. அதுக்கு குட்டி இளவரசியோ, நான் ஒன்றும் காமெடி பண்ணலையே, நான் சீரியஸாக சொல்றேன், நான் தானே உன்னை என் கூட வர சொல்லி கன்வின்ஸ் பண்ணேன். ஸோ இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை நானே எடுத்துக்கிறேன். என்னால் எப்படி உன்னை தனியாக பனிஷ்மெண்ட் அனுபவிக்க விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு நான் அவங்களே பார்த்தேன், பார்வையிலே எவ்வளோ காதல். ஆக்சுவலி என் சித்திக்கு அரியனோட அப்பா இளவரசர் இந்த பனிஷ்மெண்ட் பற்றி கேள்விப்பட்டா அவர் எவ்வளோ கோவப்படுவார்னு சொல்லி கொஞ்சம் பயத்துல இருந்தாங்க. ஆனா அவர் இதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம், அனினுக்கு இந்த பனிஷ்மெண்ட் அவ்வளோ ஈஸி இல்லையே, அவ பயங்கர ஸ்மார்ட் அப்படின்னு சொன்னாங்களா. அதை கேட்ட என் சித்தியோ, இளவரசரே நீங்க சொல்றத நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்கு அவரோ, பட் ஆனா அவ அண்ணன் கூட டைம் கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணுவாள்ல, அதை நினைச்சதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அவன் யூரோப்லேருந்து கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் அவன் எப்பவுமே லிபரலாக தான் இருக்கான். அவன் தான் அனினை அவனை சொந்த பொண்ணு மாதிரி வளர்க்குறான். அவன் பெரிய அண்ணா எப்படி நடந்துக்கிறானோ அதே மாதிரி தான் இவனும் நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அனினோட அம்மா, ஆனா எனக்கு லேடி பின்னு நினைச்சதான் பாவமா இருக்கு. அவ தான் பாவம், அவன் நல்ல பிள்ளைதான், நான் பெத்து வச்சிருக்கனே, அதனாலதான் எப்ப பாரு அவ பனிஷ்மெண்ட்டே அனுபவிக்கிறா. எனக்கு பின்ன நினைச்சதான் பாவமா இருக்குன்னு சொன்னாங்க. நானும் சின்சியரா எழுதிட்டு இருந்தேன். ஆனா குட்டி இளவரசி எழுதுற மாதிரி தெரியல, ஏதோ வரைகிற மாதிரி இருந்தது. நான் இளவரசி பேட்மிக்கா நம்மள நோட் புக்கை காப்பி பண்ண சொன்னாங்க. ஆனா இளவரசி நீங்க எப்ப பாரு வரைஞ்சிக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்டேன். அது குட்டி இளவரசியா, நான் ஏன் அதை காப்பி பண்ணணும், அது எல்லாம் தான் ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணியிருக்கலன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் ஓகே அப்படின்னா நீ அதை மெமரி பண்ணலாம்ல, நீ இளவரசி பேட்மிக்கா இந்த ரூமை விட்டு வெளியே போக மாட்டேன்னு தான் ப்ராமிஸ் பண்ணேன், நோட் புக்கை காப்பி பண்ணுவேன்னு சொல்ல ஏன்னா. அப்படி எனக்கு அப்படி என்ன தான் இவ வரைகிறான்னு கியூரியஸ் ஆச்சு. நானும் எட்டி பார்த்தேன், எனக்கு தெரியாதால அவகிட்ட கேட்டேன், நீ என்ன வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அந்த பேப்பரை காட்டி, மனசாட்சியே இல்லாம உன்னைத்தான் வரைகிறேன்னா, ஏய் இது என்ன திருஷ்டி பொம்மையை விட பயங்கரமா இருக்கு, நான் என்ன அவ்வளோ மோசமாவா இருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு இளவரசி அனினோ, ஏன் இது என்ன அவ்வளோ மோசமாவா இருக்கு, உனக்கு வேணா இதை பார்க்க மோசமா இருக்கலாம், ஆனா எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரியுதுன்னு சொன்னான். அது கேட்டு நான் அவகிட்ட, இதுல எந்த பாட்டு அழகுமா அப்படின்னு கேட்டதுக்கு, அதை கேட்டதுக்கு எந்த பாட்டுன்னு தான் சொல்லு, என் பக்கம் பென்சில் நீட்டி இந்த மாடல் தான் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னப்போ என் மைண்ட் வைஸ், நோட் பண்ணுங்கப்பா பையன் பெண்றாப்பா. அப்ப காலேஜ்ல எவனும் படிக்க வரல, உள்கண்டு வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதே மைண்டுக்குள்ள வந்துச்சு. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் அனின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் எழுத போனேன்னா, அப்போ ஓகே நான் இன்னொன்று வரைய போறேன், அது என்னோட மாடல் மாதிரி பார்க்க ரொம்ப அழகா இருக்கும்னா. ஓகே இளவரசி உங்களுக்கு என்ன பண்ணுமோ பண்ணுங்க, நான் சொல்றது என்ன கேட்க போறீங்க, நான் ஸ்டாப் பண்றதுக்கு உங்களுக்கு எதையோ பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு நான் தொடர்ந்து எழுத ஆரம்பிச்சேன். ஆனா அவ என்னை எழுத விட்டுருவாளா என்ன, பின் என்ன பாரு ப்ளீஸ் சிரியேன்னு சொல்லி என்னை சிரிக்க வச்சா. அடுத்ததா இன்னொன்னு வரைஞ்சி என்கிட்ட கொடுத்து, இது பார்க்க எப்படி இருக்குன்னு கேட்டா. பிரிட்டியா இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு பிரிட்டியாவும் இருக்குன்னா, பிரிட்டியா அருவருப்பா இருக்கு, ஏன் தலை பெருசா இருக்கு, உடம்பு சின்னதா இருக்கு, காட்டு பூச்சியை விட மோசமா இருக்குன்னு. அதுக்கு அவ, ஏன் இது பார்க்க சிமிலரா இல்லையான்னு கேட்ட. கண்டிப்பா இல்லைன்னு சொல்லி அந்த பேப்பரை அவகிட்ட திருப்பி காட்டினேன். அப்புறம் நான் அவகிட்ட, நீயும் எழுத மாட்டேற, எழுதுற என்னையும் விட மாட்டேற, தொடர்ந்து என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி என்ன வரைஞ்ச அப்புறம் நான் சோகமாயிடுவேன் அப்படின்னு சொன்னேன்னா. அதுக்கு அவங்க ஓகே தென் நான் வேற ஏதாவது வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹம் பண்ணிக்கினே வரைய ஆரம்பிச்சா. அப்புறம் நான் அவகிட்ட, இதுக்கப்புறம் நான் உன்னை கண்டுக்கவே மாட்டேன் போடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் மறுபடியும் எழுத ஆரம்பிச்சேன். அப்புறம் இந்த சின்ன பசங்க மூக்குல பென்சில் எடுத்து வச்சுட்டு விளையாடுவாங்கல்ல, அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாளா. நானும் இவ என்ன பண்ற மாதிரி பார்த்தேன். அப்ப இளவரசி என்கிட்ட, நீ தானே சொன்ன என்னை கண்டுக்கவே மாட்டேன்னு, அப்படியே என்னை பாக்குறேன்னு கேட்டா அப்படின்ற மாதிரி நான் எழுத ஆரம்பிச்சேன். அப்ப இளவரசி என்கிட்ட, உன் கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாதிரி உன் கூட தனியா இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிய இன்னும் நிறையவே கண்டுபிடிக்கணும். அடுத்ததா அவ ஃபேமிலியோட அணின்னு சாப்பிட்டுட்டு இருந்தப்போ அவங்க அப்பா, நான் கேள்விப்பட்டேன் டெக்ஸ்ட் புக்கை காப்பி பண்ண சொல்லி உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்களாமே, கண்டிப்பா உனக்கு இன்னுமே நாலேஜ் அதிகமா இருக்குல்லன்னாங்க. ஆமாப்பா நிறையா அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு அவங்க அம்மாவோ, அப்படியா என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொன்னதுக்கு குட்டி இளவரசியோ, ஆமாம்மா லேடி பின் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தா, அவன் எனக்கு சொல்லி கொடுத்ததால எனக்கு ஸ்டடி மேலேயும் லவ் வந்துருச்சு, எது படிப்பு மேல லவ். சரிதான். அதை கேட்டதுக்கு அவங்க அப்பா, அப்படியாமான்னாரு. இவ்வளோ ஆமாப்பான்னா. அதனாலதான் இளவரசி பேட்மிக்கா கிட்ட நான் ஒரு பெர்மிஷன் கேட்கலான்னு இருக்குன்னு சொன்னாங்க. அது கேட்ட இளவரசி பேட்மிக்காவோ என்ன பெர்மிஷன் கேட்டாங்க. அதுக்கு அனினோட அப்பா, அதான் நம்ம இளவரசர்
ப்ராபப்ளி எங்கேயோ வெளியே போகிறாங்க போல தியானமான்ற மாதிரி பார்த்தாரா. அதுக்கு நம்ம அணினோ இல்லைப்பா லோட்டஸ் பிளேஸில் நான் அணினோட தாங்களான்னு இருக்கேன். எக்ஸாம் வரப்போகுது, எனக்கு சில சப்ஜெக்ட்லாம் வரல, ஆனால் லேடி பின் அதில் வேற லெவலில் படிச்சிருக்கேன். எனக்கு பயமாக இருக்குப்பா. நான் ஸ்டடி செஷனை முடிச்சுட்டு நடந்து வரும்போது லேட் நைட் ஆகிடும். ஸோ மெயின் பிளேஸுக்கு வரதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. அதனால நான் லேடி பின் கூட லோட்டஸ் பிளேஸ்லேயே தங்கிக்குவான்னு கேட்டா. ஓ ரீசன் இருக்கா? அவ பிரிக்கோ ஓ என் பிரின்சஸ் பயங்கர ஸ்மார்ட் அப்படின்னு சொன்னாங்க. அணியோட அப்பாவோ அவங்க தங்கச்சிக்கிட்ட பேட் நீ என்னமா சொல்லற அப்படின்னு கேட்டதுக்கு அணின் அப்பா அவங்க தங்கச்சிக்கிட்ட நீ என்னமா சொல்ல வரேன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க தங்கச்சியோ எனக்கு எனக்கு எந்த ஒரு ஆப்ஜெக்ஷனும் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு அவரு ஓகே இதை நான் அவங்ககிட்ட விட்டுறேன், அவளுக்கு என்ன வேணுமோ அதை நீ ப்ரொவைட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு அவங்களோ ஓகேண்ணா நான் பண்ணுறேன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம அணினோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கைண்ட்னஸ்ண்ணா. அதுக்கப்புறம் என்ன எல்லாரும் சேர்த்து சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நேராக இளவரசி என் ரூம் நோக்கி தான் வந்தாங்க. வா பெண்ணோட ரூம் சூப்பராக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ள வந்து என் ரூம் சுற்றி பார்த்துட்டு இருந்தா. நானும் அவ பின்னாடியே வந்தேன். அவன் எப்படி படிக்கிறது, உன் கையில் நீ எந்த நோட் புக்கும் எடுத்துட்டு வரலையேன்னு கேட்டேன். பவர்ஃபுல்லான வெப்பன் என் இதயத்தில் இருக்கு, அதுவும் புக்கு மாதிரி தான் சொல்லிட்டு அங்கே உட்காந்து எனக்கு உன் கூட நைட் ஸ்பெண்ட் பண்ணணும் அவ்வளோதான். அதுக்கு நான் கேட்டேன் எனக்கு தெரியும் நீ கூட சேர்ந்து படிக்கணும்னு சொன்னல, அப்போவே எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஓய் இந்த பெண் வேலை இன்னும் வச்சிருக்கேன்னு கேட்டா. இதை நீங்க கொடுத்தீங்க, நான் எப்படி இதை தூக்கி போடுவேன், நான் ஃபர்ஸ்ட் டே இங்கே வந்தேன்ல அது எப்பவுமே இதை ஞாபகப்படுத்தும். லைஃப் ரொம்ப மோசமா ரொம்ப தனிமையாக இருந்தப்போ நீங்கள் என் லைஃப்குள்ளே வந்தீங்க, என் கூட விளாண்டீங்க, எனக்காக டாய்லாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஜாரில் அவனோட ரிப்பனை வச்சுருந்தேன். அப்போ அந்த ரிப்பனை எடுத்துட்டு நீ இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ரிப்பன் யூஸ் பண்ணும்போது நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு அவங்க கேட்டாங்களா. அதுக்கு நான் கேட்டேன் இந்த ரிப்பன் என்னதில்லை, நீ உன் பிளேஸுக்கு திரும்ப போகிறப்போ கார்லேயே இதை விட்டுட்டு போயிட்ட, அதை எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணி உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினச்சேன், பட் நான் மறந்துட்டேன்னு சொன்னேன். அதுக்கு இளவரசியோ அப்படியான்னு கேட்டாங்க. நானும் ஆமான்னு தலையாட்டேன். அதுக்கப்புறம் ஜார்குள்ளே போட்டு போனான். நானும் அதை எடுத்து கரெக்டாக வச்சுட்டு இருந்தேன். அப்போ பெட்டுக்கு போய் படுக்க போனா. நான் அந்த பென்வில் ரிப்பனெல்லாம் எடுத்து பர்ஃபெக்டாக வச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி இளவரசி நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டேன். எனக்கு தூங்க வருது, வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி என் பெட்டில் படுத்தாங்களா. அப்போ நான் கிட்ட நீங்கள் இங்கே தூங்க போகிறீங்களான்னு கேட்டேன். நீங்கள் எங்கே தூங்க போகிறீங்களா, ஆனால் ஆல்ரெடி பிரின்சஸ் பாட்மிகா அதான் என் சித்தி உங்களுக்காக கெஸ்ட் ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். அதுக்கு இளவரசியோ நான் பிரிக்க ஆல்ரெடி அங்கே அமிச்சிட்டேன், அவன் எனக்காக அங்கே தூங்கிட்டு இருப்பான், நானும் இந்த ரூமில் அவங்க கூட பெட்டில் தூங்க போகிறேன், கொண்டு போய் நீங்கள் வாயேன் எனக்காக ஸ்டோரி ரீட் பண்ணி சொல்கிறியா, இங்கே பக்கத்தில் வாயேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. அப்போ நான் கிட்ட உனக்கு என்ன வேணும் அதை நீயாவே உன் வழியிலே வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். அந்த இளவரசியோ வா ப்ளீஸ் வான்னு என் கையை பிடிச்சி இழுத்தா. அப்போ அங்கேருந்து பில்லோ எடுத்தாளா. அதுக்கு கீழே அவங்க கர்ச்சிஃப் இருந்ததை பார்த்துட்டா. அந்த கர்ச்சிஃப் எடுத்து கையில் வச்சுட்டு அந்த கர்ச்சிஃப் எடுத்து அவள் கையில் வச்சு பார்த்துட்டு என்னை பார்த்து அன்னைக்கு பிரின்சஸ் பாட்மிகா அவன் மேலே கோவப்பட்டாங்களா, அன்னைக்கு நான் கர்ச்சிஃப் கொடுத்தல இதை அந்த கர்ச்சிஃப் தானே கேட்டாங்க. அதுக்கு நான் கிட்ட ஆல்ரெடி இதை வாஷ் பண்ணிட்டேன், பெட்டில் மடிச்சு வச்சேன், இதை அவங்க கிட்ட ரிட்டர்ன் கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனால் மறந்துட்டேன்னு சொன்னேன். அப்புறம் அடுத்ததா அவங்க கையிலேருந்து அந்த கர்ச்சிஃபை பிடுங்கினேன். அப்போ டக்குன்னு எடுத்து அதை மோந்து பார்த்தா. அப்போ எனக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் வந்துச்சு. ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இப்போலாம் ரொம்ப மறக்கிறப்போல ரொம்ப நாள் எதுவும் குவைட்டாக இருக்காது. இது எதுவுமே என்கிட்ட திரும்ப கொடுக்க வேணாம், நீயே வச்சுக்கோ, நானே உங்ககிட்ட கொடுக்குறேன், நீயே வச்சுக்கோன்னு சொன்னாங்களா. அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்க முடியாமல் இந்த பக்கம் திரும்பி இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லியே என்ன. அப்போ இளவரசி ஓ அப்போ நான் தான் உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் இதை நீயே வச்சுக்கோ, இது எப்பவும் என்னை ரிமைண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கு நான் அவங்ககிட்ட இது எல்லாத்தையும் நீங்கள் என்கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு இதை நானே பத்திரமா வச்சுக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த கர்ச்சிஃபை என்கிட்ட கொடுத்து நீட்டினாலா. நானும் அந்த கர்ச்சிஃபை கொடுத்து உடனே டக்குன்னு அவகிட்ட என்னை பிடிச்சி இழுத்தேன். அதுக்கப்புறம் பிரின்சஸ் அன்னைக்கு நைட் என் கூடவே இருந்தாங்க. அடுத்த நாள் மார்னிங் விடிஞ்சது. நான் மாங்காய் எல்லாத்தையும் வச்சு ஷேப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ என் சித்தி என்கிட்ட வந்து பின் என்ன மேங்கோ வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் அவங்ககிட்ட ஆமாம் அப்படின்னு சொன்னேன். ஏன் இத்தனை மாங்காவை கிரேவ் பண்ணிகிட்டு இருக்க, இது எப்படி முடிக்கிறது, நம்ம 2 பேர் தான் இங்கே இருக்கோன்னு சொன்னாங்க. அதுக்கு நானும் அவங்க கிட்ட இளவரசி அணி நீங்கள் வரேன்னு சொன்னாங்க, ஸோ அவங்களுக்கு சர்வ் பண்ண தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் அவங்களோட ஃபேவரட் அப்படின்னு சொன்னேன்னா. அதுக்கு அவங்க உட்ஷேரில் பண்ணுற ஸ்வீட்டு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் கேட்டேன் ஆமாம் இளவரசி அவர் ரொம்ப குறும்புக்காரி அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது சித்தி என்கிட்ட பிரின்சஸ் இல்லைண்ணா நீ ரொம்ப தனிமையாக இருப்பியான்னு கேட்டாங்க. தூரமாவான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க பிரின்சஸ் அணி நான் அவங்க அண்ணனுங்க மாதிரியே
யூரோப்புக்கு படிக்க போறாங்களாம் அப்படின்னு சொன்னதுக்கு, ஆனா பிரின்ஸ் ஆரோன் அவருடைய 18வது வயசு தானே லண்டன் போனாரு. பட் அனினுக்கு இப்ப 15 வயசு தான் ஆகுது. அவங்க போறதுக்கு இன்னும் சில வருஷங்கள் இருக்குதானேன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க, ரெடி பெண், இன்னும் 2 மாசம் கழிச்சு அவ போப்பார் அப்படின்னு சொன்னதுக்கு நான் கேட்டேன், இன்னும் 2 மாசம் தானே கேட்டேன். அவங்களோ ஆமான்னு சொன்னாங்க. ஆக்சுவலி எங்க அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப தனிமையில இருந்தேன். அதுக்கப்புறம் என் சித்தி இந்த அரண்மனைக்கு என்ன கூப்பிட்டு வந்தாங்க. இந்த அரண்மனையில நிறைய பேர் இருந்தாலும் என் மனசுக்கு நெருக்கமா என் தனிமையை போக்குறது இளவரசி அணின் தான். இளவரசி அணின் இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. அதை நினைச்சு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அடுத்தடுத்த எபிசோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட பார்க்குறேன். ஓகே ஸோ ஃபேமிலி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டுருங்க. ஓகே ஸோ ஃபேமிலி, பாய்.